வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டாப் 5 கொரியன் ஹாரர் மூவிஸோட லிஸ்ட்டுங்க. அதாவது ஹாரர் மூவி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஜானர்லயே பாத்தீங்கன்னா மாசத்துக்கு அட்லீஸ்ட் 3 படமாவது ரிலீஸ் ஆயிடுது. அவ்வளவு பெரிய லிஸ்ட் இது அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த லிஸ்ட்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறது ஒரு 5 படங்கள், அதுவும் தமிழ் டப்பிங்கோட இருக்கக்கூடிய கொரியன் ஹாரர் மூவிஸோட லிஸ்ட் தான். இன்னும் நிறைய படங்கள் அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ண போற படம் என்ன அப்படின்னா ஸ்லீப் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. பொதுவா தூக்கத்துல நடக்கிற வியாதி அப்படின்றத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுல நம்ம ஹீரோயினோட கணவர் தூக்கத்துல நடக்கிறது மட்டும் இல்லாம பயங்கர வியர்டாவும் பிஹேவ் பண்றாரு. சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி. அடுத்ததான் நான் சஜஸ்ட் பண்ண போற படம் ஹவுஸ் ஆஃப் த டிஸப்பியர்ட் அப்படின்ற படம். இந்த படமும் அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல தான் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ல நடக்கக்கூடிய அமானுஷங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதுவும் ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அதுக்கான காரணம் என்ன, அந்த லாஜிக்கான ரீசன் அப்படின்றதெல்லாம் டுவர்ட்ஸ் எண்ட் விளக்கியிருப்பாங்க. உண்மையிலே ஒரு வித்தியாசமான லாஜிக்கா இருந்துச்சு அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்ச ஒரு ஹாரர் மூவி தான். அடுத்ததான் நான் சஜஸ்ட் பண்ண போற படம் எக்ஸ்யூமா அப்படின்ற படம். இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த படம் புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் கொரியால இருக்கக்கூடிய ஒரு வெல்தி ஃபேமிலியில இருக்கிற ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாம போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு காரணம் முன்னோர்களின் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு 100 வருஷங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு பணத்தை தோண்டி எழுப்புறாங்க. அதன் விளைவு என்ன ஆகுது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான். இன்ஃபேக்ட் அந்த ஈம சடங்குகளை காட்டுற விதம்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். வேற லெவல் ஒரு படம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் ஆர்வி, அதாவது ரெசரக்டட் விக்டிம்ஸ் அப்படின்ற படம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. அதாவது இறந்து போன ஒரு பெண் பல வருஷங்களுக்கு அப்புறமாட்டு உயிர் தெளிந்து திருப்பி வராங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம். ஒரு வித்தியாசமான ஐடியா அண்ட் ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் த கோஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்ற படம். இதுவும் ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. சியோல்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டியூப் ஸ்டேஷன்ல மட்டும் நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய படம். இன்ஃபேக்ட் அந்த அமானுஷங்கள் ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர்கிட்ட எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்ற அந்த லாஜிக்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படம் ரொம்ப ஆகா ஓகோங்கிற படம்லாம் இல்ல, பட் கண்டிப்பா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நீட்டான படம் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் இப்போதைக்கு என்னோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள். இதை தவிர வேற ஏதாவது படங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஆல்சோ அப்கமிங் வீடியோஸ்ல இதை தவிர வேற ஜேர்னர் அண்ட் வேற லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.